நண்பர்களுக்கு வணக்கம். உன்னை சேரும் என் நேசம் பகுதி 33. அவனை பற்றி தனக்கு எந்த விபரமும் தெரியாது. காசை கொடுத்தான், என்ன செய்ய வேண்டும் என்று கூறினான், அவ்வளவே. மற்றபடி அவனை பற்றி எந்த தகவலும் தனக்கு தெரியாது என்று அவன் கதறி இருக்க, அவன் உண்மை சொல்கிறானா என்று இவரும் நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. திரும்ப எப்போது அவனை பார்த்தியா? சர்வா கேட்டிருக்க. இல்லைங்க. ஒன்று தெரியுங்க. என்ன என்று இருவரும் ஆர்வமாக, ஒரு தடவை அந்த ஆள் வந்த வண்டி நம்பரை எதுக்கும் இருக்கட்டும்னு குறித்து வச்சிருக்கேன். அப்படியா, நம்பரை சொல்லு என்று கேட்க அவன் கூறினான். அதை குறித்து கொண்ட வசந்தும் விசாரிக்கிறேன் என்று கூறினான். இன்னொன்று கூட எனக்கு நினப்பு இருக்குங்க. ஒரு தடவை என்கிட்ட அந்த ஆள் பேசிகிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு ஆள்கிட்டேருந்து ஃபோன் வந்தது. அந்த பக்கம் பேசினவன் என்ன பேசினான்னு முதல்ல புரியலை, ஒரு சிலது மட்டும் கேட்டுது. ஒரே ஸ்கூலில் ஒரே டீச்சர்ஸை தானடா 2 பேரும் படித்தோம், நீ மட்டும் இவ்வளவு புத்திசாலியாக ஏன் இருக்க? நான் என்ன முட்டாளா? என்னை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று அவர் அந்த பக்கம் கத்திக்கிட்டு இருந்தார். அது எனக்கு கேட்டுச்சுங்க என்று கூற இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் மனதில் 1000 கணக்குகளை போட துவங்கி இருந்தனர். சர்வா பின் சீட்டில் அமர்ந்து இருக்க, வாகனத்தை வசந்த் இயக்க ஜெகன் அருகே அமர்ந்திருந்தான். எவ்வளோ நாளாகுதுடா 3 பேரும் இப்படி ஒன்றா ட்ராவல் செய்து. ஜெகன் பேச்சை துவங்கி இருக்க வசந்த் தொடர்ந்தான். ஆமாம், அதனால் எப்போ மீண்டும் கிடைக்கணும்னு நானும் தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நானும் தான்டா. இப்போ சர்வா கிட்ட நிறைய மாற்றம் இல்லை, சீக்கிரம் குணமாயிடுவான். அதை நீ விரும்புறியா? அவன் குரலில் இருந்த கேலியை உணர்ந்தவன், என்னடா இப்படி கேட்குற? ஏன் கேள்வியில் எந்த தப்பும் இல்லை. உன்கிட்ட என்ன இருக்குங்கிறத சொல்லு. வசந்த் இப்படி கூற, வசந்த், நீ எப்படி அவனுக்கு ஃப்ரெண்டோ அதே மாதிரி நானும் அவனுக்கு ஃப்ரெண்டு தான். இவன் இப்படி ஆனதில்லை. உனக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கோ எனக்கும் அதே அளவு வருத்தம் தான், கவலை தான். அவன் ஆதங்கத்துடன் கூறி முடிக்க, அப்படியா, ரொம்ப தான் கவலைப்படுறியோ? அதுதான் சர்வாக்கு இப்படி ஆனதுனால அதிக லாபம் தேடுற சேதுபதி குடும்பத்து கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியாக்கும். அதுவும் இல்லாமல் அவர் பொண்ணோட இப்போ ஜோடியாக வேற சுற்றிக்கிட்டு இருக்க. நீ என் மேலே பழி போடுற மாதிரி பேசுகிறடா. என்னோட சந்தேகத்தை உள்ளவே வச்சு புழுங்கிக்கிட்டு இல்லாமல் உன்கிட்டயே தான் நேரடியாக கேட்குறேன். உன் பக்கம் நியாயம் தான் என்கிட்ட சொல்லு, நானும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன். கண்களை இறுக மூடித்திருந்த ஜெகன், முதல்ல என்னோட காதல் ஈஷா. எனக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சிட்டு. சர்வா நல்லா இருக்கும்போதே என்னோட நிலைமையை நினச்சி நான் அதை மறைச்சேன். இந்த 3 வருஷத்தில் என்னோட வாழ்க்கையே மாற்றிட்டு என்னோட வசதியும் மாறிட்டு. இப்போ அவள் என்னை தவிர்க்க காரணம் இல்லைங்கிற தைரியத்தில் தான் என் காதலை தெளிவுபடுத்தினேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே அவளும் ஒத்துக்கிட்டா. சேதுபதி சார், உனக்கே தெரியும்ல, சர்வாவும் அவங்க அப்பாவும் இல்லாததோட எவ்வளவு ஆட்டம் போட்டார். நாம் சொல்கிறதெல்லாம் எதையாவது காதலை வாங்குற நிலையிலையா அவர் இருந்தார். ஆனால் அவர் செய்த தவறால் நிர்வாகமே கொஞ்சம் ஆட்டம் கண்டதோடு தான் அடங்கினார். அப்போ தான் அவருக்கு சப்போர்ட் செய்கிற மாதிரி களத்தில் இறங்கினேன். என்னோட ஐடியாவால் மறுபடியும் ஒரு நிலைப்பாடு வரவும் தான் அவர் என்னைய நம்பினார். நானும் அவர் பக்கம் இருக்கிறேங்கிற தெரிஞ்சதுனால தான் நிர்வாகத்தில் தலையிடாமல் அவர் அமைதியாயிட்டார். நீயோ நானோ எப்போவுமே சர்வா பின்னாடியில் நின்று தானடா எல்லாத்தையுமே செஞ்சோம். இப்போ என்னோட திறமையை வெளிக்காட்டலான்னு நினச்சேன், தவிர அனைத்தையும் சுருட்டணும்னு நினைக்கல. சர்வா இல்லாத நேரத்தில் ஏன் திறமையை காட்டணும் தான் நினச்சேனே தவிர ஒருபோதும் அவனுக்கு நான் துரோகம் என்னலை. நீண்ட பெரும் விளக்கத்தை அவனிடம் கூறியவன் வசந்தை திரும்பி பார்த்து விட்டு, இத்தனை விளக்கமும் நீ என்கிட்ட கேட்ட மாதிரி இவன் ஒருபோதும் என்கிட்ட கேட்கவே மாட்டான் என்று பின்னிருந்த சர்வாவிடம் கை காட்டினாலும் வசந்திடமே பார்வை வைத்தபடி கூறி முடித்திருக்க, நான் அப்பவே சொன்னேன்டா, இவன் தான் கேட்கல என சர்வாவிடமிருந்து குரல் வர அதிர்வோடு அவன் புறம் திரும்பினான் ஜெகன். புருவங்களை சுருக்கி அவனை உற்றி நோக்கியவன், சர்வா என்று ஆச்சரியத்துடன் கேட்க, நானே தாண்டா. சர்வா என்று ஆச்சரியத்தோடும் புன்னகையோடும் ஓடிக்கொண்டிருந்த காரையும் மறந்து அவன் கதவை திறக்க முயல, டேய் டேய் என்று அலறிய வசந்த் காரை சட்டென பிரேக் போட்டு நிறுத்தி இருக்க, டேய் என்று சர்வாவும் கத்திவிட்டு கதவை திறந்து இறங்கினான். இறங்கிய வேகத்தில் புயலென வந்து அவனை அணைத்து கொண்டான் ஜெகன். நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு ஒரு தழுவல்கள் இருவரிடத்திலும். அதை பார்த்து மகிழ்வுடனே அவர்களோடு வந்து இணைந்து கொண்டான் வசந்த். 3 கூட்டணி இடிதே துவங்கியது. முப்படை பாதுகாப்பு போல 3 சங்கங்கள் இணைந்து விட்டன.
தனக்கு குழி பறித்து வீழ்த்திய குள்ளநரி கூட்டத்தை அடியோடு அழிக்க தலைமை இல்லாது போனால் எவ்வளவு அறிஞர்கள் சபையில் கூடி இருந்தாலும் ஆட்டம் கண்டுவிடுமே. அதற்கு காரணம் யார் முதலானவன் யார் இரண்டானமானவன் என்ற போட்டி வந்துவிடும். இல்லை நீ சொல்லி நான் செய்வதா என்ற எகத்தாளம் வந்துவிடும். இங்கு நடந்தது கூட வேறுதான். வசந்தையும் ஜெகனையும் இணைக்கும் புள்ளி சர்வாதான். இருந்தபோதும் அவன் இல்லாத நிலையில் இவர்களிடத்தில் போட்டியோ பொறாமையோ வரவில்லை. சர்வா சித்தார்த்தன் என்று வீட்டை கவனித்தபடி அலுவலகத்தில் சென்று வந்து வசந்த் திறனினாள் என்றால் முழு நிர்வாகமும் தன் தலையில் விழுந்ததில் ஜெகனும் திணறித்தான் போனான். இப்பொழுது ஆட்டம் துவங்கியது. சர்வா நிஜமாடா? எப்படா எப்படிடா வியந்து ஆச்சரியத்தில் அவன் வினவ சரியாயிட்டேன் என்றவன் தொடர்ந்து தான் எப்படி எங்கே தெளிந்தேன் என்று முதலில் கூறி முடித்தவன் இன்று தன்னை வெளிக்கொணர ஏன் அவசியம் வந்தது என்றும் கூறி முடிக்க வியந்து விழிவிரித்தவன் அப்பா அந்த ஆக்சிடென்ட் பிளானிங்காடா? ஜெகன் கேட்க இருவிடத்திலும் ஆழ்ந்த மௌனம். பிறகு ஆம் என்ற தலையாட்டினான் சர்வா. ஆக்சிடென்ட் ஆக சொல்லி டிரைவரை வந்து செட்டப் பண்ணவனோட கார் நம்பரை கொடுத்தான். அதை விசாரித்ததில் அது அர்ஜுனோட பிஏ குமாரோடதுன்னு தெரிஞ்சிருக்கு. அர்ஜுன்? எப்படி தான் அவனுக்கு மனசு வந்தது? எல்லாமே ஒன்றாத்தனடா படித்தோம். எப்படி இவ்வளோ கொடூரமாக அவனால் சிந்திக்க முடிஞ்சது? எல்லாம் நடந்து முடிச்சிருச்சு. அவனோட கோபமோ பொறாமையோ அதனால நான் இழந்தது அதிகம். இனி அதுக்கான நஷ்டம் ஈடு அவன் கொடுத்தே ஆகணும். இனி நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. அதை ஏண்டா நடுரோட்டில் நின்று சொல்கிற? இனி ஆஃபீஸ் வந்துட வேண்டியது தானே. நீ சரியானது தெரிஞ்சாலே சாரும் சரியாயிடுவாங்கடா என ஆர்வத்தோடு அவன் கூற மாற்றவன் பார்வை பரிமாறலோடு சர்வாவை திரும்பி பார்க்க சர்வா முதலில் அனைவரையும் காரில் ஏற சொல்லி சர்வாவுடனே ஜெகனும் அமர்ந்துவிட வசந்த் டிரைவ் செய்தான். இப்போதைக்கு நான் சரியானது யாருக்குமே தெரிய வேணாம், அப்பாவுக்கு கூட. அது இந்த ஜெகன். ஏண்டா? எல்லாம் காரணமாக தான். கொஞ்ச நாள் இப்படியே போகட்டும் என்றவன் அடுத்தடுத்து தன் திட்டங்களை கூறினான். ஜெகன் வசந்த் இருவருமே அதை கேட்டு வியந்துதான் போயினர். கிரீடத்திற்கு சொந்தக்காரன் எப்பவுமே தான் தான் என்பதை நிரூபித்தான். இவ்வளவு திறமைக்காரன் தன் தாயின் இழப்பில் உடைந்து போனது எப்படி என்றுதான் ஆச்சரியமாகவே இருந்தது இருவருக்கும். அவனுடைய திட்டங்கள் அனைத்தும் கூறி முடித்தவன் இனி உன்கிட்ட தான் இருக்கு. எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளு. வசந்தை வச்சு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு என்று அவன் கூறி முடிக்க வசந்த் புறம் திரும்பிய ஜெகன் இந்த நாய் ஏன் மேலேயே சந்தேகப்பட்டான்டா, இவனை முதல்ல மிதி என்று கூறி அவனை முறிக்க வசந்தும் சர்வாவும் சிரித்தன. பட்டை தீட்ட தாண்டா தங்கமே இருந்தாலும் பிள்ளைன்னு காட்டும். செருப்படி விழும். சொல்கிறதையும் சொல்லிட்டு சமாளிப்பு வரையா உனக்கு? இனி பேசாத என் கூட. அவர்களே பேசி தீர்த்து கொள்ளட்டும் என்று சர்வா அமைதி காத்தான். டே சாரிடா போதுமா? நீ சேதிபதி சாருக்கு ஓவராக போட்ட ஐஸில் தான் சந்தேகம் வந்துட்டு இதில் அவங்களுக்கு மருமகனாக வேற ஆக போகிற. நான் என்ன யாராக இருந்தாலும் சந்தேகம் வரத்தான் செய்யும். இது சகஜமான ஒன்று. ஓ மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இப்போ நீயும் விளக்கம் கொடுத்துட்ட, நானும் கிளியர் ஆகிட்டேன். சாரியும் சொல்லிட்டேன். வேற என்னடா பண்ணேன்? அவன் கூற்று நியாயமாகவே இருக்க ஒன்று வேணாம் என்று முகத்தை திருப்ப அப்புறம் ஏன்டா முறைக்கிற? போதுமா என்று அவன் இழித்து காட்ட இல்லை வேணாம் நீ முறைச்சிக்கிட்டே இரு, அதுவே தேவலை என்று கூற ஜெகனும் சர்வாவும் சிரித்துவிட வசந்திடமும் புன்னகை. எப்படியோ அவர்களுக்குள் பேசி தெளிவான வரை சந்தோஷம். சர்வா கட்டளையின்படி அடுத்தடுத்த வேலைகள் துவங்கின. அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி. புதிய லேப்டாப்போடு வந்தான் வசந்த். என்னன்னா இது உனக்கு தாம்மா? எனக்கா என்றால் அவள் கண்ணில் மின்னலோடு. ஆமாம்மா, ஆர்டர் ஒன்று புதுசாக வந்தது, அதுக்கு தான் கம்பெனிக்காரங்க கிஃப்டாக கொடுத்தாங்க. எனக்கு என்னமோ ஓ நினப்பு தான், இதை கையில் எடுத்த உடனே அதை தான் கொண்டு வந்துட்டேன். உனக்கு யூஸ் ஆகுமா? விழி விரித்தவள் மகிழ்வோடு கண்டிப்பாக ரொம்ப நன்றிண்ணா, என்ன நினச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு என்று அதை பெற்றதோடு சர்வாவிடம் சென்று நின்றாள். பார்த்தீங்களா புது லேப்டாப்? அதை அனுத்தபடி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இனிமே உங்களோட நான் தொடவே மாட்டேன் என்றால் பெருமையாக. அதற்காக போடப்பட்ட பிளான் தானே இது. ஈவன் வேலையை துவங்கிவிட்டால் லேப்டாப் மிக அவசியமே. அதை இருவர் பயன்படுத்துவது முடியாத காரியம். அதை விட தான் பயன்படுத்துவதை அவள் கண்டுபிடித்து விடுவாள். அதற்காகவே அவளுக்கானதை தனியாக கொடுத்து விட்டான் இவன். தொழில் புதிய மாற்றங்கள் செய்ய வேண்டி வந்து நின்றான் சித்தார்த்தனிடம் ஜெகன். அவனுடைய ஐடியாக்களை பார்த்து வியந்தார். சரியான திட்டம்பா, ஃப்ரீன்னு கண்டதையும் தரதை விட நம்ம ப்ராடக்ட்லேயே சிறியதை கொடுக்க போகிற நல்ல முயற்சி என்று அனுமதித்தார். வேலை தீவிரமாகியது. மீண்டும் அனைத்தும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தான் சர்வா.
தலைமை சரியாக செயல்பட்டால் வெற்றியும் நலனும் தன்னாலே வந்து சேருமே. அது அவனுக்கு தன்னாலே வந்து சேர்ந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.